Hello friends, welcome back to our channel Deepavali special. போன vlogல நான் வந்து இனிமேட்ல இருந்து முடிஞ்சளவு ரெகுலரா நான் வீடியோ போடுறேன் அப்படினு சொல்லி இருந்தேன். சோ அத சொன்னதை வந்து அவர் வீடியோல பார்த்திருக்காரு. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு ரிங் லைட் ஆர்டர் பண்ணி கொடுத்திருக்காரு. And Deepavali gift இதுதானா. வீடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கும், லைட்டிங் இருந்தா தான் அழகு அப்படினு சொல்லிட்டு அவர் அத ஆர்டர் பண்ணியிருக்காரு. டிஷ் வாஷர் ஃபுல்லா ஆயிடுச்சு. கையில கழுவலானா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது கை வலிக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தீபாவளி பலகாரம். ஓ, நீ இதுதான் பண்ணிட்டு இருந்தியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அதுல தெரிய மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி பாத்தியா ஒரு ஒளிவட்டம். என்ன தெரியுது? என்ன தெரியுது? டெய்லியும் புருஷனை சாமி கும்பிட்டு போகணும்னு தோணுது. புருஷன் போய் சாமி கும்பிட்டு போ. ஏய், அதான் நீ என்ன சாமி ஓகே, ஸோ இதனால தாங்க கைவலி. இது வந்து பிரகாஷ் பாரி புழிஞ்சாரு, அது நான் வந்து இது பண்ணேன். இது நான் புழிஞ்சேன், அது மட்டும் நீ புழிஞ்ச. ஆமாம், இது மட்டும் நான் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 இது பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்துட்டார். அண்ட் இது ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். ஒரு ஹாஃப் ஓடிடுச்சு, இன்னொரு ஹாஃப் தான் இங்கே இருக்குது. இன்னொரு ஹாஃப் அது உங்கள் வயிற்றுக்கு 2 பேர் வயிற்றுக்குள்ளே. ஸோ ஓட்டை விட இது நான் vlog பண்ணலைங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் vlogல போட்டதுனால நான் vlog-ஆ பண்ணல. அண்ட் ஓட்டை விட ரிப்பன் பகோடா இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ரிப்பன் பகோடா என்ன ஸ்வீட் பண்ண போற தெரியல. நான் அது சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ மிச்ச பாத்திரம் ஒரு லோடு போயிடுச்சு. எனக்கே சர்ப்ரைஸ். ஸோ ஒரு லோடு போயிடுச்சு, இன்னொரு லோடுக்கு வெயிட்டிங். கை வலின்றதுனால நான் கையில் கழுவலைங்க, இல்லைன்னா அது கழுவிட்டு இருப்பேன். ஐயோ, பேக் சைடில் இருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. அடுத்தது நம்ம வீட்டை காட்டுவோம். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்று வந்து சுத்தமாக எதுவுமே க்ளீன் பண்ணல, அப்படியே போட்டிருந்தேன். வீட்டை காட்டுவோம். எனக்கு தெரிஞ்ச லைட்டை விட நேச்சுரல் லைட் தான் பிரகாஷ் அழகாக இருக்கு. லைட்டிங்க வேற நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறது தான் நல்லா இருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்க, லைட்டிங் இது வந்து லைட்டிங் இல்லாதது, லைட் அங்கே இருக்கு. ஸோ இது நல்லா இருக்கா இல்லை அந்த லைட்டிங்கோட எடுக்கிற செட்டப் நல்லா இருக்கா? ஆனால் எனக்கு என்னென்னா கேமரா மட்டும் தான் கையில் தூக்கிட்டு போக முடியும், லைட்டிங்கும் கூட கையில் தூக்கிட்டு போக முடியும். நம்மளோட பூவெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கோம். அது வந்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சதுனால ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகி ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நேற்று நைட்டு போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் என்னடா பார்க்குற? அது எங்களுக்கும் தெரியுது. என்னது அது? அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு எதை போட்டாலும் ஒத்துக்காது, அதுக்காக டேன் ரிமூவல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். பால் போடுங்க அப்படின்னாங்க. சீரியஸாக பால் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஆனால் நான் போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளே நேற்றி போயிட்டு நல்லா விளையாடிட்டு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வெயிலில் விளையாடுனதுனால அப்படியே கருத்து போய் வந்திருக்காரு. ஆமாம், டேன். அவனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ஒத்துக்காது, ஆர்த்துக்கு சன்ஸ்க்ரீன் ஒத்துக்காது. வேண்டாம் வெயிலில் போகாதனா கூட கேட்க மாட்டேங்குது. கரெக்டாக அந்த 12 o'clock போயிடுதுங்க. 12 o'clock போயிட்டு 3 o'clock வரைக்கும் வெளியே விளையாடிட்டு இருக்கு. நல்ல கருத்து போயிட்டு வருது. ஓகே, அடுத்தது நம்ம வீடு. இங்கே கூட ஓரளவு பரவாயில்லைங்க. பிளாங்கெட் இதெல்லாம் எடுத்து போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஹாலை பார்த்தா தான் நீங்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. என் வீட்டை, அதாவது எங்கள் வீட்டை நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு கலபரமாக இருக்குது. இது வந்து அந்த ரிங் லைட்டோட டப்பா. அண்ட் அது பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராஷ் பண்ணணும், அதாவது டொனேட் பண்ணணும். அது இருக்குது. பிரகாஷோட க்ளோத்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரது வந்துடுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இது பண்ணிடணும். இன்றைக்காரு போட்டுருவியா பிரகாஷ் வந்து? கொஞ்சம் பார்த்துங்க ப்ளீஸ். டேபிள் இதுவாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். க்ளீன் ஆகிடுச்சுனாவே டேபிளும் இந்த ரிங் லைட்டை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ரிங் லைட்டை விட இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸ்கொயர் பாக்ஸ், அது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அம்மா அது பாரு க்ராஸாக இருக்குது, கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும். விண்டேஜ் ஃபீல்டில் இருக்குது. இங்கேருந்து பாரு, பின்னாடி ஒரு லைட் வைக்கணும். இங்கே ஒரு லைட் என்ன தாடோ. சரி, ஓகே, ஃபைன், நம்ம பேசி முடிச்சிருவோம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி பிளான். என்னென்னா மேலே ஃபுல்லாக ஒட்டரை அடிக்கணும், வேக்யூம் பண்ணணும், நாளைக்கு துடைக்கணும், வெளியே லைட்ஸ் போடணும், வீட்டுக்குள்ளே தோரணம் போடணும். அதுக்கப்புறம் அங்கே இந்த இதிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா,
இதுலேருந்து அப்படின்னா அவங்க கேட்பாங்க. இல்லை ஹோம் கோச் சொல்ல தெரியல. இல்லை எனக்கு நான் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கேன், இதற்கா நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் எங்க? ஆமா அடிப்பாவி பூஜை ரூம்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜை ரூம் அதுக்குள்ளே அதை செட்டப் பண்ணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் கீழே கொஞ்சம் இன்னொரு செட்டப் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. அதை பிரகாஷ் இருக்கும் போது தான் பண்ண முடியும். எனக்கு கை ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, அப்படி ஒரு வலி. ஸோ பிரகாஷ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தோரணம் மாட்டுறது இதெல்லாம். ஓகே ஓகே. உனக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் வேறு இருக்குல்ல? ஆமாம் 3:30. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்கணுமா? ஐயோ நான் ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்? நான் பிரகாஷ் எனக்கு காஃபி போட போகிறாரு. கரெக்டாக தான் சொன்னேன். பிரகாஷ் காஃபி போட போகிறாரு. ஆறதுக்கு நான் வந்து இது என்னடா பண்ண போகிறேன்? ஐயோ இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, அப்படியே ஜாம் ஆகுது. ஓகே ஸோ ஆறதுக்கு வந்து வாஃபல், பிரகாஷ்க்கும் வாஃபல் அண்ட் காஃபி. அப்போ பேன்கேக்கே வாஃபலா? வாஃபலுக்கும் பேன்கேக்கும் ஒரே மாவுதாமா, டிசைன் மட்டும் தான் டிஃபரெண்ட். அதான் கேட்குறேன். வாஃபல் ஹவுஸா? நோ வாஃபல். ஐ லைக் இட். நோ வீட்டில் தான். வீட்டில் சாப்பிடணும். போலாமா? ஒன்ஸ் போலாமா டாடி? ஒன்றும் போட வேணாம் டாடி இன்னைக்கு. ஓகே ஆஷ் ப்ரௌன்ல நான் பண்ணி தரேன், வேலையை பாருங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது காலி பண்ணுங்க. ஆஷ் ப்ரௌன் என்ன ஆஷ் ப்ரௌன்? சரி ஓகேங்க. நம்ம வந்து அப்படியே இன்னைக்கு ஒரு ஸ்வீட் என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். அது இது வரைக்கும் நான் பண்ணாத ஸ்வீட். பிரகாஷ் நான் இது வரைக்கும் பண்ணாத ஸ்வீட் சொல்லு பார்ப்போம். பண்ணாத ஸ்வீட் வந்து காஜு கட்லி நான் பண்ணலையா? அஞ்சூர் பிஸ்தா. அது என்னது அஞ்சூர் பிஸ்தா? ஜிலேபி. சாரி நானே பண்ணிக்கிறேன், உனக்கு கேட்டா போச்சு. நம்ம ஜிலேபியில் நம்மளால பண்ண முடியாது. ஆனால் ஆறுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஜிலேபி பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும். நான் ஜிலேபி அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத ஐட்டமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து புளிப்பு பிடிக்காது. இந்த ஜிலேபி பிடிக்காத காரணம் என்னன்னா, அதில் வந்து புளிப்பு வரதுனால அவருக்கு பிடிக்காது. அண்ட் வேற என்ன, பாதுஷா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இது ஏன் தெரில, பிளர்ரி ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை எடிட் பண்ணும்போது தான் தெரியும் பிரகாஷ் எனக்கு என்னமோ இந்த லைட்டுனால இது பிளர்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஆறுக்கு வாஃபல் ரெடி. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷரும் வந்து அன்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். காஃபியும் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரகாஷ் வந்தோம்னா அவருக்கு இன்னொரு வாஃபல் போட்டு கொடுத்துட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டன். டிஷ் வாஷர் அன்லோடும் பண்ணி லோடும் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் லிட் மட்டும்தான். நான் பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி டிஷ் வாஷரில் போட மாட்டேன். இப்போ நம்ம வந்து வால்மார்ட்டுக்கு போயிட்டு வரணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்மார்ட்டில் போயிட்டு அந்த தோரன்லாம் வந்து மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், 3M ஸ்டிக்கர், அது வாங்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ்கோவில் வந்து கிராக்கர்ஸ் பார்த்தோம். அது வந்து $99 இருக்குது, $79 இருக்குது. $79 பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஃப்ளவர் பாட் இது மாதிரி மட்டும்தான் இருக்குது. அசார்ட்டட் இல்லை, அசார்ட்டட்னா 99 தான் இருக்குது. வால்மார்ட்டுக்கு வெளியே வந்து ஃபயர் கிராக்கர் ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் அசார்ட்டடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான். வால்மார்ட்டில் அந்த வேயில் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் அந்த ஸ்டால் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு $34 என்னமோ அந்த இது வாங்கியாச்சு. அந்த தோரணம் போடுறதுக்காக அந்த கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த காஸ்கோ வால்மார்ட் அப்படின்னு சுற்றுறதுனால டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. ஸோ ஆன் த வேயில் பாப்பா ஜோன்ஸில் பீட்சா ஆர்டர் பண்ணி பீட்சா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மத்தியானம் பீட்சா. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அதை புக்கும் பண்ணிட்டாரு. ஆமாம், டூட் போக போகிறோம். டூட் என்னம்மா, என்னதுரா அது, என்ன பண்ணுறான் அவன்? What is the oil farming dance? It's a trend now. ட்ரெண்டா? இப்போ உங்கள் ட்ரெண்டும் நீங்களும். ஸோ சாட்டர்டேன்றதுனால நானும் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால வெஜ் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாதுஷா பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்படி வரப்போதோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அவுட்கம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குங்க. அண்ட் ஷெஃப் தீனாவோட ரெசிபி தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அண்ட் அவர் வந்து பெரிய பாதுஷா பண்ணியிருந்தார். நான் அதையே வந்து பட்டன் பாதுஷா மாதிரி குட்டி குட்டியாக போட்டேன். செமையாக இருந்தது. ரோஸ் எசன்ஸ் விட்டதுனால இன்னும் டெம்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் வந்து டீட்டெயில் ரெசிபி எடுக்கல. கண்டிப்பாக வந்து நல்லா மாஸ்டர் பண்ணிவிட்டு
ஃப்யூச்சரில் டீட்டெயில் ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேங்க. அண்ட் அந்த சைட் பார்த்திங்கன்னா பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நைட்டு வரும்பொழுது திருப்பி அப்போ குக் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதையும் செஞ்சு வச்சாச்சு. படம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயத்திலே தான் போனேன். பன்னீர் பட்டர் மசாலா ஆஃப் பண்ணாமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்லேயே போனேன். ஆரத்து வந்து என்ன சொல்லிச்சுன்னா நீ ஆஃப் பண்ணாமா நான் பார்த்தேன் அப்படின்ட்டான். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து தியேட்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ஆரத்து என்ன சொல்லிச்சு, இல்லை ஞாபகம் இல்லை பட் நீ பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்ன உடனே என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி படத்தையும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். பட் பிரகாஷ் வந்து இல்லை நீ ஆஃப் பண்ணியிருப்பேன் அப்படின்றதுனால ஏதோ ஒரு சாமி பல பாட்டு போட்டு போன மாதிரி போய் படத்தை பார்த்தோங்க. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இன்டர்மிஷன்லலாம் வந்து எனக்கு வந்து வீட்டு மேலே தான் ஃபுல்லாக ஞாபகம் என்ன ஆஃப் பண்ணமோ இல்லையா அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தா ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் திருப்பி பன்னீரை போட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்ததுக்கப்புறம் பன்னீரை போட்டுட்டு ஆன் பண்ணியாச்சு, கொதிக்குது. பாதுஷா அந்த சிரப்பில் வந்து லெமன் போட மறந்துட்டேன். புழிஞ்சு வச்சேனே தவிர லெமனை வந்து உள்ளே போட மறந்துட்டேங்க. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக சாலிடிஃபை ஆகிருக்கு. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. அண்ட் பட்டன் பாதுஷா தான் நான் பண்ணேன், குட்டி குட்டி பாதுஷா, மினி பாதுஷா. ஃபர்ஸ்ட் டைமுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேனோ அதை நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரிங் லைட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ப்ளக் பண்ணும்பொழுது ஸ்பார்க் வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல, பட் எவ்ரி டைம் நான் வந்து கனெக்ட் பண்ணும்பொழுதும் ஸ்பார்க் வருது. ஸோ அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் மூவி எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மூவி ஓகே, கைண்ட் ஆஃப் ஓகேவாக இருக்குது. அந்தளவு சூப்பர்லாம் அப்படிலாம் இல்லைங்க. கதை வந்து என்னடா இது ஒரு கருமான்ற கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து என்னடா சொதப்பி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு பிடிக்கல. பிரகாஷ் உனக்கு? சுத்தமா பிடிக்கல. ஆமா, இது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்கும். ஆமா ஆமா. ஆனா தயவு செஞ்சு இந்த ஜெனரேஷன் மக்களுங்களா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துக்கோங்க. கேவலமான ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியல. லைக் cannot say anything. இதை வந்து இந்த ஜெனரேஷன் பசங்க வந்து படமா பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அதை மறந்துட்டு வேலையை பாருங்க. இதைதான் ஃபாலோ பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துட்டு, பட் ஸ்டோரி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதை மட்டும் தான் சொல்லுவேன். இது இப்போ அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. கசூரி மேத்தி போட்டுட்டு நான் வந்து போட்டோன்னா நைட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இன்னும் டெக்கரேஷன் சுத்தமாக எதுவுமே பண்ணலை, அப்படியே நிற்கிது. டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கெட் டுகெதர். ஸோ அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான். நான் தீபாவளி ட்ரெஸ் போட்டிருக்கேன், பிரகாஷன் தீபாவளி ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆறுது ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் மேட் கிளாஸ் போகணும், அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் விளையாடணுன்றதுனால கொஞ்ச நேரம் கழித்து போட்டு காட்ட சொல்கிறேங்க. ஏன்னா நாங்களுமே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல தீபாவளி அன்னைக்கு. ஸோ வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நெட் வந்து விளாக் பண்ணல. ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தது லேட்டாக இருந்தது. லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு இது வேறு நடந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃபோன் பேசிக்கிட்டு ஸோ அந்த இதில் இருந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணுறேன்னு காட்டுறேங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு காட்டி ஏதோ என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு காட்டிங்கிட்ட. ஸோ இருங்க இந்த லைட்டை போட மாட்டேன். ஸோ நம்மளோட ஃபயர் பிளேஸில் வந்து தோரணம் தொங்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆறுது வந்து இங்கெல்லாம் லைட்ஸ் வச்சுருக்கு. இந்த லைட்ஸ் வேலை பார்த்திங்கன்னா ஆறுத்தோடது தான். இந்த கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவி என்ற ஒரே ஒன்று நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக இந்த கர்டன்ஸ்லாம் வந்து தோரணம் தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கம்மா இங்கே காணோம், இங்கேயும் ஒரு தோரணம், இங்கேயும் ஒரு தோரணம், இங்கேயும் ஒரு தோரணம் இங்கே தொங்க விட்டுருக்கோம். நான் சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நல்லா அப்படியே டெக்கரேஷன் வந்து பீக்கில் இருக்குது. இருந்த பூவை வச்சு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே இது இந்த ஸ்டார் கேஸில் வந்து தோரணம் கட்டி விட்டாச்சு, அதுவும் இங்கவும். அதுக்கப்புறம்
இங்கே என்ட்ரன்ஸ் ஆண்ட நெக்ஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நான் தோரணம் வாங்கிட்டு வரேன்னு நினச்சிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே ஒரு தோரணம் போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாடி தொங்க விட்டுட்டு இங்கேயும் லைட்ஸ் அறுத்து போட்டிருக்கு. நம்ம ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கினோம் இல்லைங்களா, அந்த லைட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கின லைட்ஸ் இது. நாங்களும் சரி டு யூ. அதுக்கப்புறம் லைட்ஸ் கொஞ்சம் பாதி வந்து எரியல, இருக்கிற லைட்ஸ் மட்டும் ஆறுக்கு போட்டு வச்சுருக்கு. ஸோ அங்கங்கே லைட்ஸ் வச்சாச்சு. அண்ட் மேலேயும் வச்சுருக்கு. இந்த கேமராவில் அந்தளவு பிக்கப் ஆக மாட்டேங்குது. மேலேயும் ஃபுல்லாக வந்து லைட்ஸ் வச்சுருக்கு. வெளியவும் லைட்ஸ் எல்லாம் போட்டு லைட்ஸ் ஆன் ஆகிருக்கு. அதை நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஆறுத்து ஆக்சுவலி மேலே போயிட்டு அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கு. ஸோ அவனோட ட்ரெஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாசு வெடிக்க போகணும். அண்ட் ஆறுத்துக்கு கர்நாடிக் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டாயிடும், நாளைக்கு ஸ்கூல் வேறு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த நோன்பு, இந்த நோம்பா நம்மளுக்கு வந்து நோம்புன்றதுனால காலையிலேருந்து நோம்பு இருந்து நோம்பு கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட் வீட்டில் ஃப்ரைடே ஈவினிங் நைட் பார்த்தீங்கன்னா பிரேக்கன் நடந்திருக்கு. ஆடிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை காட்டிடுறேன். வாடி தங்கம் பா, உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகவே அது போயிட்டு அழகாக இரு தங்கம் தெரியும். ஐயோ இங்கே பாரு பிரகாஷ், இங்கே பாரு ஏ லைட் சரியாக தெரிய மாட்டேங்குதுரா தங்கம்மா. ஐயோ ஐயோ அச்சோ ஆமாம்மா. வா ஆறு இது ஒரு 3 years 4 years கழிச்சு நீ பார்க்கும்போது உனக்கே இருக்கு வந்து ஃபன்னியாக இருக்க போகுது ஆரத். அதேண்டா இழுத்துக்கிற. போகிறோம் 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 பாக்கெட்ஸ்லேருந்து கயிறு. ஓகே என்ன பண்ணுற? என்னது என்ன பண்ணுது? அது ஏதோ ஐயோ புரிஞ்சிருச்சு ஏதோ ட்ரெண்டு. ஓகே புரிஞ்சிருச்சு. சாரத்தோட அட்டாயர் தீபாவளி அட்டாயர் தான். அண்ட் யார் வாங்கி கொடுத்தா? அம்மம்மா தாத்தா. ஸோ இந்த ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது. $34 டேக்ஸோடு சேர்த்து 38 40 அப்போ 39 ஓகே சாரி 34 சொல்லிட்டேன். $39 டேக்ஸோடு சேர்த்து 44 சம்திங் ஆச்சு. இது காஸ்ட்கோவில் வாங்க நிறைய வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இது போதும், என் வீட்லேயும் நிறைய வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வாங்கியாச்சு. காசு கறியாக்குது எங்களுக்கு பிடிக்காது. ஆமாம் காசு கறியாக்குறது பிடிக்காது. சாப்பிட்ற டேபிள்மா இங்கேயாம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நீ தானே எடுக்கணும். அங்கே இருக்குது. ஹலோ நாங்களும் தான் வெடி வெடிச்சோம். லக்ஷ்மி வெடி, ஆட்டம் பாம், அதெல்லாம் ஒரு காலம். நாங்களாம் பாம்பேல என்ன பண்ணீங்க அது மாதிரி ரேஞ்ச். கஷ்டா கொல்ட்டு நீ தான் கொல்ட்டுறதுல எக்ஸ்பர்ட். கொல்ட்டி போடுறதுலாம் நான் கிடையாது. உன் விட்டு உனக்கு தான் போட முடியும். அப்ப யாருக்கு போட முடியும்? ஐயோ இவன் வேற அவனு இந்த டான்ஸ் சொல்லுடே இப்படா. என்ன ஒண்ணுதானா பிரகாஷ்? அது இங்கே இருக்கட்டும், பேக்ல எடுத்து போடுறதுக்கு. தள்ளி விட்டு போயிட்டே இருக்கேன். ஆரி வெயிட் பண்ணு, நானா வருவாங்க.
நிறைய லைட் போட்டுருந்துக்கலாம் பிரகாஷ், கொஞ்சமாக தான் போட்டு வச்சுருக்கோம். பெரிய வெடிலாம் வந்து ஃப்ரண்ட்லேயும் அந்த சுறுசுறு கம்பி இது மாதிரிலாம் மத்தாப்பு இதெல்லாம் வந்து பேக் யார்ட்லேயும் வெடிச்சாச்சுங்க. அண்ட் சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரியே வந்து பர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எங்களோட கவுண்டியில் வந்து 12 o'clock வரைக்கும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம ஆளுங்க தான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்களே. 1 o'clock வரைக்கும் 1:30 வரைக்குமே பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அமெரிக்கன்ஸ்லாம் வந்து நிறைய ரிங்லலாம் அதாவது அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லைங்களா. புரட்டாசி சீசனுக்கு vlog போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து என்னோட வடையை பார்த்துட்டு NB your வடை எனக்கு ஓட்ட வரவே மாட்டேங்குது, எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளோ வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. டு பி ஃப்ராங்க் எனக்குமே ஒரு 2 வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 11 years ஆயிடுச்சுங்களா, பதிவு பண்ணுறாராம். இருமா கொதிக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் கழுவி இது டிஷ்வாஷர் கழுவிச்சு, அது டிஷ்வாஷர் கழுவிச்சு. இந்த டூல் எல்லாம் அரைச்சு அதுக்கு அப்புறம் போட்டுமா அதெல்லாம் நான் பண்ணேன். டிகாஷன் நான் போட்டேன், கஷ்டப்பட்டு போட்டேன். டிகாஷன் நான் போட்டு வச்சா ஓகே, காஃபி நீ தான் போட்ட, ஆனா எல்லாத்தையும் நீ பண்ணேன்னு சொன்ன பத்தியா. ஏபா கசக்குது பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா அந்த காஃபி அரைச்சதே இவதான், அதுலயும் கசக்குதான். நான் என்ன பண்றது? சரி ஓகே, அது ஈஸ்ட்மன் கலர் இப்படி வந்து உட்காரு, அது லைட், அது சரியில்லைல்ல. ஈஸ்ட்மன் கலரா? எல்லாரும் அதே கலர் தான், எல்லாரும் ஒரே கலர் தான். என்ன பெரிய இந்த கலர் என்ன பிரகாஷ் கலரு? என்னது? ஐயோ வரலையே. கேரக்டர் தான் முக்கியம், கலர்லாம் முக்கியம் இல்ல. திடீர்னு என்ன பாக்கிறதுக்கு யோகி பி நட்சத்திரம் நல்ல வேலை அந்த குங்குமம் விபூதியில வைக்கல, வச்சிருந்தாலும் சத்தியமா நீ அப்படிதான் இருக்க சொன்ன மாதிரி. இப்ப அப்படிதான் தெரிஞ்சு திடீர்னு. ஏன்? ஹலோ யோகி பி ட்வின், நானும் உங்களோட ட்வின். ஓகே, ஸோ வடை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. வடை வந்து எனக்கு 2 years வந்து வரவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்று கல் மாதிரி வரும், அப்படி இல்லைன்னா வந்து வடை ஷேப் வராது, போண்டாவை போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறமா தான் வந்து அப்படியே ட்ரையல் அண்ட் எரரில் நம்மளுக்கு வந்து ஓரளவு இப்போ சூப்பராகவே வருது வடை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே இதை வச்சுக்கோங்க, என்னது வச்சுக்கிறோம், புருஷனை வச்சுக்கிறோம். அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு அதை கலந்து பாருங்கள். கொஞ்சம் அதை வந்து கடை அதாவது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஹார்டாக வர மாதிரி இருக்கும். வச்சுட்டு ஓகே உங்களுக்கு ஷேப் வருது இல்லைங்களா, அதை வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னா, தண்ணி நிறைய ஊற்றி அரைக்காதீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து வடை மாவு கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆழாக்கு அரிசி போடுறேன், ஒரு ஆழாக்கு வந்து உளுந்து போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன்லாம் போடாதீங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி அது கூடவே ஊற வச்சு அதை வந்து நீங்கள் அரைங்க. இது வடைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். அதுவே ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொஞ்சம் 4 மணி நேரம் ஊறினா தான் கொஞ்சம் புசுன்னு வருது. சம்டைம்ஸ் எனக்குமே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி வரும். ஏன்னா அது இப்போ வர கிரைண்டர் சரியில்லை. கிரைண்டர் வந்து இட்லிக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அரிசிலாம் அரைய மாட்டேங்குது. கிரைண்டர் இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிக்சியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் இப்போலாம் கிரைண்டரில் தான் அரைக்கிறது. கடலைப்பருப்பு வடை பார்த்திங்கன்னா அது வந்து நான் மிக்சியில் அரைப்பேன், அது வந்து சூப்பராக வரும் எனக்கு. அது ஃபஸ்ட்டில் இருந்தால் எனக்கு சூப்பராக வரும். இதுதான் பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான் கொஞ்சம் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த ஓட்டை போட இது மாதிரிலாம் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து விடாமுயற்சியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஆமாம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஹேக் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னென்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போடும்போது பயம். டிகாஷன் இது வந்து வடிகட்டும் இல்லைங்களா, அந்த டீ இது வடிகட்டி அதில் வந்து நான் வடையை வந்து போட்டுட்டு, குப்பரை கவுத்து போட்டுட்டு எண்ணெயில் போடுவேன். ஸோ நம்ம கையும் வந்து தப்பிச்சிரும், எண்ணெயும் ஸ்பிளாட்டர் ஆகாது. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமாக தான் அது பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து ஒரு 8 years, கல்யாணம் ஆமாம் 8 years பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோ ஆகிட்டதுனால கையிலேயே எல்லாத்தையும் போட்டு அப்படியே அழகாக அப்படியே போட்டுடுறது. ஸோ அந்த டீ ஸ்ட்ரைனரோட
ஹெல்ப்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் இந்தியா போயிட்டு வரும்பொழுதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது பிளாஸ்டிக்கோ இல்லை இந்த இன்னொன்று இருக்கும் பாருங்களா, நைலானில் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அது எண்ணெயில் போட்டு இன்கேஸ் எண்ணெயில் இதுவாகிடுச்சுன்னா உருகிடும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ ஸ்ட்ரெயினர் அதை வச்சுக்கோங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து என்னென்னமோ பண்ணிட்டோம். இந்த வடை போடுறத ஒரு பெரிய கஷ்டம், எல்லாரும் பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வடை போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வடை சுடும் போது அந்த கமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை வீடியோ பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு சாமி கும்பிட்ற இந்த இதில் வந்து அப்படியே விட்டாச்சு. இந்த வருஷம் தீபாவளி சாரி இதுங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அதுக்கு தான் 3 பேரும் ஒரே கலரில் கோஆர்டினேட் பண்ணி போட்டு போனோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.